வணக்கம் நேயர்களே, இது உங்கள் விஜயவரதராஜின் ஓக்கலொலி. மங்களூரில் உட்காந்துருக்கேன். மேங்களூர் இல்லை கர்நாடகாவின் இந்த பக்கம் உச்சி, அந்த பக்கம் போனால் 5 மணி நேரத்தில் கோவா, அவ்வளோ தூரம். அங்கே உட்காந்துருக்கேன். வீட்டில் உட்காந்துட்டு இரவு 2-3 வாரமாக பேசுகிறதுக்கு எதுவுமே தோணலை. 2-3 வேலையில் மண்டை ஃபுல்லாக இருந்துச்சு. அப்படியே போச்சு. சில சமயம் தொடர்ந்து 2 எபிசோடு 3 எபிசோடு போடுவேன். சில சமயம் தோணாது. ஏன்னா இந்த வாரம் ஓக்கலொலியில் என்ன பேசலான்னு நோட்லாம் பண்ணி வைக்க முடியாது. அது நான் படிக்கிற பாட்டு, புக்கு, நமக்கு தோன்ற எண்ணம், நமக்கு நடந்த அவமானம், வலி, மகிழ்ச்சி, கோபம், ஆத்திரம், பகை, எல்லாத்தையும், எரிச்சல், முக்கியமாக எல்லாத்தையும் எடுத்து ஒன்றா அது ஒன்று தரும். இன்றைக்கி இதை பேசலாம் அப்படிங்கிற டாப்பிக்லாம் சூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த வாரம் ஜெய கிருஷ்ணமூர்த்தியோட ஒரு வார்த்தை, த ட்ரூ ரெவல்யூஷன் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவார். உண்மையான புரட்சி என்றால் என்ன, அதை பற்றி பேசுவார். ஆஸ் யூஷுவல் அவர் த இன்னர் ரெவல்யூஷன், உள்முக தேடல் தான் உண்மையான புரட்சி அப்படிம்பார். இது டக்குன்னு பார்க்கும்போது நான் அது புரட்சினா ஒரு வெளி உலகத்தோட ஒரு அமைதியை உண்டு பண்ணுறது, ஒரு ஆர்டர் கொண்டு வர்றது, மக்களுக்கு உதவி செய்கிறது, சேவை செய்கிறது, நீதியை நிலநாட்டுறது, ஒரு ஆர்டர் கொண்டு வர டிஸார்டர்லேருந்து தானே சொல்லுவாங்க. இன்னர் ரெவல்யூஷன் நமக்குள்ளே நம்ம உள்தேடுதல் எப்படி புரட்சியில் வரும். அது ஆன்மீகம் தானே, அது அமைதியை தானே போதிக்கும். அது ஒரு 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 சாத்வீகமான ஒரு விஷயம் தானே. அது எங்கேருந்து புரட்சியில் வருதுன்னு தோணலாம். பட் ஜெய கிருஷ்ணமூர்த்தி த ரியல் ரெவல்யூஷன் இஸ் தான் சொல்லுவார். அந்த சிஸ்டம்லேருந்து வெளியே வாங்க, பேட்டர்லேருந்து வெளியே வாங்க, இது எல்லாத்துலேயுமே இதை விட்டு வெளியே அவேர்னஸாக இருக்கிறது, மெடிடேஷன் பண்ணுறது மிகப்பெரிய புரட்சி அப்படிம்பார். அது எனக்கு ஒரு ஐ ஓப்பனிங்கான ஒரு வேலிடான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். அது என்ன மாதிரி பல வருஷம் அந்த ஜேர்னியில் இருந்து எண்டில் அவர் சொல்கிறது சரிதான் தோணும். ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு இது என்ன ஒரு பைத்தியகாரத்தனமான ஒரு பேச்சாக இருக்குது. எப்படி நம்ம இன்னர் வேர்ல்டை நம்ம தேடுறது எப்படி ஒரு ரெவல்யூஷனாக இருக்கும். அது உலகத்துக்கு அதுதான் பதிலாக. உலகம் ஃபுல்லாக போய்ட்டுருக்கிற பிரச்சனையெல்லாம் தூக்கி போட்டு நமக்குள்ளே கண்ணை மூடி தேடுறது தான் எப்படி பதிலாக இருக்கும் அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம வருவோம். அப்போ மக்கள் பட்டினியில் இருக்கும் பொழுது நான் இதை போய் சொல்கிறீங்களா? ஆன்மீக போதிக்க சொல்கிறீங்களா? ஷோவே புத்தர் தான் இந்தியாவோட பெரிய சாபக்கேடு, அவர் பாவர்ட்டியை போதிச்சு தான் இப்படி ஆயிடுச்சு. இந்தியா பொருள்களையும் அறிவியலையும் தேடாமல் ஆன்மீகத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு போகிற யோகத்தை, ஆன்மீகத்தை துறவரம் மேற்கொள்கிறது அதிகமாகிட்டு தான் இந்தியா எல்லை நோக்கி போச்சு அப்படிம்பார். ஸோ இப்போ எது உண்மையான புரட்சி? ஜாதியின் அடிப்படையில் மக்களை நாளாக பிரித்து நான் ஆண்டேன்னு சொல்லிட்டு அந்த மக்களை அவங்க ரத்தத்தை உறிஞ்சி நான் என்ன வேணால் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தெய்வம் எனக்கு அந்த உரிமையை கொடுத்துச்சுன்னு பொய்யா திமிரு பிடிச்ச நாயங்க இருக்க உலகத்திட்டு அந்த இடத்துல இருக்கட்ட போய் நீ சொல்ல முடியுமா? உள்முக தேடல் போய் கேளுன்னு அந்த இடத்துல அவனை திருப்பி அடித்தவன் கையை வடித்து. ஸோ இதுதான் ஒரு தேவையான ஒரு பதிலாக தான் இருந்திருக்கணும். புரட்சி, நிறைய புரட்சி அந்த இடத்துல தேவை. இலங்கையில் நடந்த புரட்சியோ, ரஷ்யாவில் நடந்த புரட்சியோ, ஆப்கானிஸ்தான் நடந்த புரட்சியோ, ஒவ்வொரு நாட்டிலையும் அந்தந்த புரட்சிக்கு எதிர்த்து ஒருத்தன் கேள்வி கேட்குறான்னா அவனுக்கு அந்த பதில் நியாயமாக இருக்கும். இன்றைக்கி எஸ் ராமகிருஷ்ணனோட ரீல் வந்துச்சு, பசித்தவனுக்கு ஒரு நியாயம் இருக்கும் அப்படின்னார். அருமையான பதில். பசித்தவனுக்கு ஒரு நியாயம் இருக்கும். பசியில் உணவு தேடி அலைகிறவனுக்கு ஒரு நியாயம் இருக்கும். அது நீங்கள் கேள்வியே கேட்க முடியாது, அது அவனுக்கு மட்டும்தான் தெரியும் பார். ரொம்ப அற்புதமான விஷயத்த ஒரு லைனில் சொல்லிட்டார். பசிக்குது, எனக்கு சாப்பாடு கொடு, நான் செத்துருவேன், நான் சாப்பிட்டே ஆகணும்னு இந்த ஒரு உணவால் ஆன உடலை கொண்ட ஒரு மனிதன் கேட்கும்போது அது நியாயம். அந்த மாதிரி
இலங்கையில் பிரபாகரன் வந்து பண்ண ஒரு ஆயுத போராட்டத்தை வந்து இந்தியாவில் உட்காந்து நான் நியாயப்படுத்தக்கூடாது. எனக்கு அந்த உரிமை கிடையாது. அது அங்கே வாழ்ந்த மக்களுக்கும் அவருக்கு மட்டும் தான் தெரிஞ்சிருக்கும் அந்த இடத்துக்கு நான் ஏன் வந்தேன். ஏன்னா இன்றைக்கி கூட பார்த்துக்கிட்டு இருந்தேன், ஐரோப்பிய கலாச்சாரம் வந்து உலகம் ஃபுல்லாக இருக்கிற அத்தனை இண்டிஜினஸ் கல்ச்சரை அழித்து கொன்ன மக்களை சேவேஜஸ்ன்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய வெற்றி பாருங்களேன். அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு பூமி தான் அது. உலகத்தோட மேப்பை வந்து உலகத்தோட நடுவாக நான் இருக்கணும்னு ஒவ்வொரு மனிதனும் ஆசைப்பட்டு ராஜாவாயிட்டு என் பேர் எத்தனை அரசாங்கம், எத்தனை ராஜாங்கங்கள், எத்தனை அரண்மனைகள் வீழ்ந்து மண்ணோட மண்ணாக ஓசிமாண்டியாஸோட உடையப்பட்ட அந்த கல் தலை வந்து பாலைவனத்தில் இருக்கிற மாதிரி எவ்வளவோ கதைகள் கேட்டிருக்கோம். எல்லா பிளேலையும் ஷேக்ஸ்பியர் அழுது தான். இன்னும் இந்த த்ரோனும் இந்த கிரீடமும் எத்தனை பேரை காவு வாங்க போதுன்னு தெரியலையே ஷேக்ஸ்பியர் சொல்லுவார். த ஹாலோ க்ரௌன் உலகம் பார்த்துக்கிட்டு தான் இருக்குது. கிரேட்டஸ்ட் எம்பையர் ரைஸ் அண்ட் ஃபால். நீங்கள் போனீங்கன்னா மண் கல் குவியலுக்குள்ளே ஒரு காலத்தில் தான் அந்த உலகத்தோட சென்டர், என்னை மீறி ஒன்றுமே இல்லை நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருந்தவன் எலும்பு கூட இருப்பான். அவன் கட்டின அத்தனையும் வந்து கல்தூசாக இருந்துட்டு அது மேலே ஒரு டீ கடையோ இல்லை ஒரு ஆர்கியாலஜி மேப் சர்வேயர் உட்காந்துக்கிட்டு அளந்துக்கிட்டு இருப்பார். எந்த இடத்துல அந்த மீதி அவனோட காணாமல் போன கை எங்கே இருக்குன்னு தேடிக்கிட்டு இருப்பார் மண்ணில் மேக்னிஃபைங் லென்ஸை வச்சுக்கிட்டு. இப்படி தான் உலகம் அப்படி தான் இருக்குது. ஸோ புரட்சி, ஒரு அரசியலமைப்பு, ஒரு தேவை, ஒரு சித்தாந்தம் எல்லாமே வந்து உலகத்தில் வந்து ஒரு தேவையை உண்டு பண்ணுது. இங்கிலாந்தில் வந்து மார்க்ஸும் எங்கல்ஸும் அப்போ தான் ஃபேக்ட்ரிங்க வந்து ஆரம்பித்து முதலாளித்துவம் ஆரம்பித்து ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் வேலை செய்கிற ஒரு மிருகமாக ஒரு மனிதன் மாற்றப்படும் போது அவர் மார்க்சிசம் டாஸ் கேபிட்டல் எழுதுகிறாரு. உபரி உழைப்பு, லாபம் தரதுக்காக மட்டுமே தான் முதலாளி இருக்கா. அவனால் ஒருத்தர் மனுஷனை பார்க்க முடியாது உண்மையை உறக்க சொல்லி இன்றைக்கி நம்ம சண்டே லீவ் வரைக்கும் கார்ல் மார்க்ஸ் கொண்டு வராது. ஸோ அது ஒரு தேவை இருக்குது. லெனினுக்கு ஒரு தேவை இருந்துச்சு, ஸ்டாலினுக்கு ஒரு தேவை இருந்துச்சு, இந்தியாவில் அண்ணல் அம்பேத்கருக்கு ஒரு தேவை இருந்துச்சு. அங்கெல்லாம் கூட பரவாயில்ல, அவன் ஒட்டுமொத்தமாக ஏழை பணக்காரன் 2 இடத்துல போயிட்டான். அதுக்கப்புறம் கருப்படைகிற மக்களை போட்டில் கொண்டு வந்தான். அங்கே பாருங்கள், அடிமைகள் இவங்க வந்து காட்டில் வாழ்ந்தவங்க, இவங்க மிருகங்க, இவங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு கொண்டு வந்தான். இந்தியாவில் அதை நீ யாராவனா இருந்துக்கோ. ஒருத்தர் புக்கு போட்டாருப்பா மனு, அவரை 4 பிரிக்க சொன்னார். நீலாம் கீழே நான் மேலேன்னு ஒரு தெளிவான ஒரு ஸ்கெட்சில் வாழ்ந்த ஒரு நாட்டில் அம்பேத்கரோட கோவத்தை நீங்கள் வந்து எப்படி தப்புன்னு சொல்லுவீங்க? இதோ போன வாரம் நீங்கள் அம்பேத்கர்னு சொல்கிறதுக்கு கடவுள் பேரை சொல்லியிருக்கலாம்னு பார்லிமெண்ட்டில் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் அந்த கோவம் இருக்குது அந்த ஆள் மேலே. இந்தியாவில் அரசியலமைப்பு சட்டம் கையில் எடுத்து அதை செஞ்ச ஒரு ஆள் இருந்தும் தலித் மக்களுக்கு இன்றைக்கி இந்தியாவில் ஒரு அநீதி விளையுதுன்னா அப்போ அது எவ்வளோ தூரம் ஊறி போயிருக்கு பாருங்கள் அந்த நாட்டில். அது அந்த இடத்துல போய் அவனுங்களோட பெரிய தலைங்களோட அந்த கும்பலாக உக்காந்து அவனோட மல்லை கட்டி போராடிக்கிறதுக்கு ஒரு ஆளுக்குள்ள அந்த ஒரு எரியும் நெருப்புங்கிற எரிஞ்சிக்கிட்டு இருந்திருக்கு. அவர் கோவத்தை வந்து நம்ம வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அவரே கடைசியில் முதல்ல வந்துடுங்க, இந்தியாவோட தலித் மக்களுக்கான விடுதலை வந்து அதில் தான் இருக்குது, வேறு எதுலேயுமே இல்லைன்னு நம்ம தலைவர் பக்கம் தான் வந்தார். ஸோ இந்த ஒரு புரட்சி, ஒரு எதிர்வினை, ஒரு நியாயமான கோபம், ஒரு மக்கள் போராட்டம், இதுக்கெல்லாம் அதை வந்து நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ண முடியாது ஏன் நடக்குதுன்னு. அவங்கவுங்களுக்கு தெரியும். உங்களை ஒருத்தன் 10 முறை அடிச்சுக்கிட்டே இருந்தால் 11ஆவது முறை நீங்கள் கையை நிப்பாட்டுறீங்கன்னா அது எப்படி இன்னொருத்தன் பார்த்துட்டு தப்புன்னு சொல்ல முடியும்? அப்படி தப்புன்னு சொல்கிறவன் அடித்த இடத்துல இருக்கணும், இல்லைன்னா அவனுக்கு அந்த வழி இல்லைன்னு அர்த்தம். ஸோ உலகம் ஃபுல்லாக இந்த இசங்களோட சண்டையிலேருந்து இன்றைக்கி வந்து கம்யூனிசம், கேபிட்டலிசம், அனார்கிசம், சோஷியலிசம், சோஷியல் ரியலிசம், மார்க்சிசம், ட்ராட்ஸ்கிசம்
அப்படின்னு ஏகப்பட்ட ஒரு இதுவாக வேறு வேறு பேரில் குழம்பி இன்றைக்கி கம்யூனிஸ்டாகவும் இருக்க முடியாமல் கேபிட்டலிஸ்டாகவும் இருக்க முடியலாமல். நீங்கள் சைனா வந்து கேபிட்டலிசம் மிகப்பெரிய ஊராக இருக்குது. அமெரிக்காவில் வந்து அவங்க எந்த பக்கம் போகிறாங்கன்னே அவங்களுக்கு தெரியலை. இது இருக்குது. ஆனால் இதுதான் ஃபைனல் புரட்சியாக ஃபைனல் ஆன்சர் அப்படின்னா இப்போ இருக்கிற சித்தாந்தம் எல்லாமே வேலை பார்த்துருக்கணும். இன்றைக்கி உலகத்தில் கம்யூனிசம் வந்து கேபிட்டலிசமோட மிகப்பெரிய ஒரு பதிலாக வந்துச்சு. இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக கம்யூனிஸ்டாக இருந்திருக்கணும். ஏன் அந்த இடத்துல ஸ்டாலின் மாதிரி ஒரு சர்வாதிகாரி கடைசி காலத்தில் தன்னை பற்றி கவிதை எழுதின எல்லாரையும் கொன்னதும் தன்னை பற்றி எந்த ஒரு நகைச்சுவையும் சொல்லக்கூடாதுன்னு ஏன் அவரும் ஒரு ஹிட்லர் மாதிரி ஒரு சர்வாதிகாரியாக மாறினதுக்கான ஒரு வரலாறு ஏன் அமைஞ்சது? சித்தாந்தம் தான் மக்களை காப்பாற்றோம்னா அதில் வர ஒரு தலைவர் ஏன் திருப்பி தன்னை அந்த உலகத்தோட சென்டராக நினச்சிக்கிட்ட ஒரு அலெக்சாண்டர் மாதிரி ஏன் அவரும் மாறினார்? இங்கே தான் தனி மனிதன் தான் பிரச்சனைங்கிறது உங்களுக்கு புரிய வரும். அரசியலுக்குள்ளே வந்து அந்த தலைவராக மார்க்ஸ் இல்லாததுனால தான் அவரால் கடைசி வரைக்கும் கால் மார்க்ஸாகவே வாழ முடிஞ்சுதா அப்படின்னு நினச்சிப்பேன். நான் மார்க்ஸுக்கு தெரியாது. லெனின் வருவார், ஸ்டாலின் வருவார், அவர் புக் எடுத்துகிட்டு நீங்கள் உலகமைப்பில் வந்து பாதி பூமி மார்க்ஸ் புக்கால் கம்யூனிஸ்ட் நாடாக வாழணும்னு மார்க்ஸுக்கே தெரியாது, எங்கல்ஸுக்கு தெரியாது. அவங்க சித்தாந்தத்தை கொண்டு வர ஒரு மூளையாக இருந்துட்டு அந்த உடலோடு இறந்து போயிடுறாங்க. அந்த அமைப்பில் உட்காந்து சென்டரில் உட்காந்து பேசும்போது தலைவன் ஆகும்போது அவனுக்கு திருப்பி அந்த மிருகம் அவனுக்குள்ளே வந்துடுதோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு இருக்கும். நானும் முரட்டு கம்யூனிஸ்டாக இருந்தேன். நார்மலாக ரொம்ப அது ஒரு ஸ்டைலாகவே எடுத்துப்பாங்க. இந்தியாவில் இப்போது நம்மளோட திராவிட கழகம்லாம் இருக்குது, அதுக்கு ஒரு வரலாறு இருக்குது, அதுக்கு ஒரு பெரியார்கிட்டேருந்து அதுக்கு ஒன்று ஆரம்பிக்குது. தமிழ் மொழி இந்திய எதிர்ப்புலேருந்து ஆரம்பிக்குது. அது நிலப்பரப்பில் வாழ்ந்தவங்களுக்கு அது ஏன் நடந்துச்சுன்னு தெரியும். ஓகே, அதுக்கு முன்னாடி என்ன கம்யூனிசம்னா இன்டர்நெட் கம்யூனிசம் வாங்க. சேகுவாரா, கால் மார்க்ஸு, ஆண்டனி கிராம்சின்னு நம்ம ஊரில் இருக்கிற இந்தியாவோட தோழர்கள் கம்யூனிஸ்டத்தோட சித்தாந்தம்லாம் கற்றுக்காமல் நேராக ஃபாரினுக்கு போயிடுது. marxism.org, த ஹிஸ்ட்ரி ஆஃப் லாட்டின் அமெரிக்கா, இல்லைனா அந்த மோட்டார் சைக்கிள் டைரிஸ் படத்தை பார்த்துட்டு சேகுவாரா பார்த்து பொங்கிட்டு அங்கே இருக்கிற ஒரு கம்யூனிஸ்டம் பார்த்து பொங்கிக்கிட்டே இருக்கிறது. இப்போ நீங்கள் நிறைய பேர் உங்கள் கம்யூனிஸ்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தால் போய் கேட்டு பாருங்களேன். இங்கே இருக்கிற தோழர் பேர் ஒரு பேர் சொல்ல தெரியாது. இந்தியாவில் இருந்த கம்யூனிஸ்ட்டுங்களோட பேர் அவங்களுக்கு தெரியாது. பட் அவங்க சேகுவாரா பற்றி அவர் கணக்கில் பேசுவாங்க, கால் மார்க்ஸ் பற்றி பேசுவாங்க, ஃபிடல் காஸ்ட்ரோ பற்றி பேசுவாங்க. அது ஒரு ஸ்டைல் ஆகிடும், ஐ எம் கம்யூனிஸ்ட் அப்படின்னு. ஒரு டைமில் அதில் தான் சுற்றிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அவ்வளோ பேசிகிட்டு இருந்த யாருமே அம்பேத்கர் படிக்க மாட்டாங்க, பயம் இருக்கும். பப்ளிக் பிளேஸில் தான் அம்பேத்கரோட புக்கை எடுத்து பார்த்துருக்கீங்க. ஒரு மெட்ரோலையோ எலக்ட்ரிக் ட்ரெயின்லையோ நீங்கள் ஒரு சேகுவாரா டிஷர்ட் போட்டு போகலாம், அம்பேத்கர் டிஷர்ட் நீங்கள் போட்டு போக முடியாது. பெரியார் டிஷர்ட் கூட போட்டு போகலாம், பெரியார் ஸ்டிக்கர் ஒட்டிக்கலாம், பெரியார் டிஷர்ட் போட்டு போகலாம், உங்களோட செல்ஃபோனுக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ இருக்கலாம். அம்பேத்கரோட ஸ்டிக்கரை நீங்கள் ஒட்ட முடியாது. அம்பேத்கரோட ஃபோட்டோ நீங்கள் ஒட்டிட்டு போக உங்களுக்கு ஒரு பயம் ஒன்று வரும். அது என்றைக்கு களையப்படுதோ, அது என்றைக்கு ஒரு இந்தியாவோட ஐக்கானாக அவர் ஏற்றுக்கொள்ளப்படுகிறாரோ அன்றைக்கி தான் மிகப்பெரிய ஒரு ஜீனியஸ் இந்த ஊரில் வாழ்ந்தான்னு எல்லாருக்குமே தெரியும். அது வரைக்கும் தெரிய போகிறதில்ல. ஜாதிங்கிற ஒரு கோரப்பிடியின் பின்னாடி இந்தியாவோட மோஸ்ட் இன்டலெக்சுவல் மேன் எவர் லிவ்ட் அண்ட் டைடோட பேர் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ அப்படி தான் இருந்தேன். எல்லாம் படிச்சுட்டு காஸ்ட்ரோ, அப்புறம் சேகுவாரா, அர்ஜென்டினாவில் பிறந்து கியூபாவுக்கு வந்து ஒரு புரட்சி மோடில் இருந்தேன். அதுக்கப்புறம் படிச்சுக்கிட்டே இருக்கும்பொழுது தான் இங்கே அவங்களுக்கு வந்து கிளாஸ் இருக்குது, ஒர்க்கிங் கிளாஸ் இருக்குது, ஒர்க்கிங் பீப்புள்ன்றான். பூர்ஷ்வா ப்ராலெட்டேரியட் முடிச்சுட்டு போயிடுறான். ஆனால் ஜாதி அமைப்பு வெளிநாட்டில் இல்லை. கால் மார்க்ஸுக்கு கேஸ்ட்டை பற்றி தெரில. இப்போ இங்கே இருக்கிற கம்யூனிசம் வந்து முக்கால்வாசி லிட்ரேச்சர் அதிகமாக இருக்க ஊரில் தான் பரவுச்சு. ஏன் கடலோரத்தில், ஏன் கேரளாவில், ஏன் பெங்கால்லனா அங்கெல்லாம் கிறிஸ்டியானிட்டி பரவச்சு ஸ்கூல் கட்டினாங்க. லிட்ரேச்சர் முக்கியமாக இருந்துச்சு. நீங்கள் தாஸ் கேபிட்டலோட புக்குங்களாம் நீங்கள் படித்தாதான் நீங்கள் கம்யூனிஸ்டாகவே ஆக முடியும். கம்யூனிஸ்டோட பெரிய பிரச்சனையே அதுக்கு ஒரு இன்டெலெக்சுவல் கேப்பபிலிட்டி தேவைங்கிறதுனால தான். தோழர்கள்லாம் கோச்சிக்க வேணாம், நான் அந்த இருந்தவன், நான் அந்த ஃபேக் உலகத்தில் இருந்தவன்.
உண்மையான தோழர்கள்லாம் இப்போ வரைக்கும் போயிட்டு ஒவ்வொரு திட்டத்துக்கு எதிராகவும் தொழிற்சாலைக்கு வெளியில், போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியில், நிலங்களுக்கு வெளியில் எதிர்த்து போராட்டம் பண்ணி அடி வாங்கிட்டு கம்பி எண்ணி உடல் வீங்கிட்டு திருப்பி அடுத்த போராட்டத்துக்கு போயிட்டு இருக்கிற ஆட்கள் தான் உண்மையான கம்யூனிஸ்ட் தோழர்கள். அது இருக்கட்டும். நான் பேசுகிறது நெட்டில் 4 ஆர்டிக்கல் பார்த்துட்டு கம்யூனிஸ்ட்னு பேசிகிட்டு இருக்கவங்கள பற்றிங்க நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு ஒரு இன்டெலெக்சுவல் கேப்பபிலிட்டி தேவைப்படுது. அது அரை இடத்துல போய் உக்காரல. நக்சல் படை அமைப்பு ஒரு கோவத்திலேருந்து வந்த ஒரு எழுச்சி. அதுக்கு உங்களுக்கு ஒரு புக்கு தேவையில்லை. அதுக்கு ஒரு தீர்க்கமான ஒரு நியாயம் ஒன்று இருக்கும். ஸோ திராவிட கழகம் வரும்போதெல்லாம் கடவுள் எதிர்ப்பை கடவுள் நகைச்சுவையாக மாற்றிட்டு எல்லா சாமியும் கிண்டலாக பேசிட்டு பிராமணிய எதிர்ப்புக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அது அங்கே தேவையாகிடுச்சு. அந்த டைமில் மார்க்சிசம் கம்யூனிசம் இந்தியாவோட பிரச்சனையை பேசாது. அது பொதுவான ஒரு பிரச்சனையாக உலகம் ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இந்தியாவில் 4 வர்ணங்கிறது உலகத்தில் இந்தியாவில் மட்டுமே ஒரு ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சராக இருக்கும்போது அதை அதால் ஹேண்டில் பண்ண முடியல. அதனால தான் எக்கனாமிக் அந்த 13% பிரச்சனை வரும்போது கேரளாவில் கம்யூனிஸ்ட்டுங்க கிளாஸுங்கிற வார்த்தையோடு முடிச்சு போயிட்டாங்க. அவங்களுக்கு ரிச்சு புவர் தான் கணக்கு இருக்குது. அவங்களுக்கு கேஸ்ட்டுங்கிறது கம்யூனிசமில் வராது. தமிழ்நாட்டில் பேசின குரல் கூட கேரளாவிலேருந்து வரல. இதுதான் பிரச்சனை. கால்மார்க்ஸுக்கு தெரியாது, பாவம் ஜெர்மன்காரர். அவர் என்ன பண்ணுவார், இங்கே ஒரு செங்கலை வச்சு நெய்யை ஊற்றிட்டு நீ மேலே வெளியே போனீங்க சொல்லுவாங்கன்னு மார்க்ஸுக்கு தெரியாது. அவரை பொறுத்தவரைக்கும் பணக்காரன் பால்கனிலேருந்து உட்காந்துட்டு ஃபேக்ட்ரியை கட்டி இன்னும் ஒரு 1 hour வேலை பார்த்துட்டு சொல்லுங்கள் நாயை அப்படின்னு சொல்லி உறிஞ்சுவான்னு மட்டும்தான் அவருக்கு தெரியும். இவன் ஃபேக்ட்ரிக்குள்ளேயே வரக்கூடாது, வெளியே தான் நிற்கணும்னு ஒருத்தன் சொல்லுவாங்கிறது வருவாங்கிற வரைக்கும் மார்க்ஸுக்கு தெரியாது. ஸோ இது கம்யூனிசம் சரியாக தவறான்னு பேசலை, எந்த இசம் சரியாக தவறான்னு பேசலை. இவ்வளவும் போராட்டம் நடந்து இவ்வளோ வருஷம் நின்றும் அப்போது இலங்கையில் ஏன் போரை நிப்பாட்ட முடியல? இப்போ ஏன் பாலஸ்தீனில் நம்ம வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கோம்? ஏன் எந்த இசமும் அந்த இடத்துல வேலை செய்யலை? ஏன் மோசஸ்னு ஒருத்தர் அவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி பண்ண ஒரு கட்டுக்கதை தான் ஏன் அங்கே பல லட்சம் குழந்தைங்களை கொண்டுகிட்டு இருக்குங்கிறத ஏன் யாரும் நிப்பாட்ட முடியல? ஸோ ஒரு இசம் மக்களை ஒட்டுமொத்தமாக ஒன்று இணைக்கிற ஒரு இசம் வேலை செய்யலைங்கிறத முதல்ல நம்ம ஒத்துக்கணும். இப்போ இருக்கிற அரசியல் எதுவுமே வேலை செய்யவில்லை என்பதை நம்ம ஒத்துக்கணும். முட்டி மோதி ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்கே தவிர ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு இசம் சொதப்புது. அப்போ இங்கே தான் இந்த ஒரு டயர்ட்னஸில் தான் நான் உள்நோக்கி போகிற ஜேர்னியை என் வாழ்க்கையில் ஆரம்பிக்கிறேன். நான் ஒட்டுமொத்தமாக பார்த்தேன். எனக்கு இந்த ஊரில் இந்த மண்ணில் என் பிரச்சனை சால்வ் ஆகுதான்னு பார்க்கல. ஒட்டுமொத்தமாக எல்லாருக்கும் எந்த இசம் வேலை செய்யுதுன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். முதலாளித்துவமா இல்லை, கம்யூனிசமா இல்லை, மார்க்சிசமா இல்லை. இப்போ இங்கே இருக்கிற திராவிட இயக்கமோ அம்பேத்கரோ எல்லாருமே இந்தியாவுக்குள்ளே முடிஞ்சிடும், வெளியில் யாருக்கும் தெரியாது. அப்போ ஒட்டுமொத்தமாக அந்த பூமி உருண்டைக்கு என்ன ஒரு இசம் தான் வேலை செய்யுது? எல்லாருக்குமான ஒரு பதிலாக என்ன இருக்கோ நானும் தேடுறேன். இதுவாக இருக்கலாமா, அதெல்லாம் இருக்கலாமா, அதுவாக இருக்கலாமா, இதுவாக இருக்கலாமா? ஏன்னா எந்த ஒரு அமைப்பை நான் எடுத்துக்கிட்டாலும் இன்னொருத்தருக்கான எதிரி ஆயிடுறேன். ஆட்டோமேட்டிக்காக எதிரி வினையாக தான் இருக்குது. அவன் நான் எதிராக இருக்கேங்கிறதுக்காக அவனும் எனக்கு எதிர் ஆகிடுறான். எனக்கு அப்போது எல்லா இடத்துலையுமே நல்லவங்க எல்லா இடத்துலையுமே இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு கூடு தேவைப்படுது. நான் இந்த இடத்துல இருந்துக்கிறேன், நான் இந்த ஜாதியிலேருந்து வந்தேன், நான் இந்த ஊர், நான் இந்த மொழி, நம்ம மொழியை நம்ம ஒரு கூட வச்சு. இப்போ தமிழ் மொழியை தொட்ட எல்லாருக்கும் கோவம் வருதில்ல ஆட்டோமேட்டிக்காக. எல்லாம் ஒரு டைமில் என்ன எதுன்னு யோசிக்காமல் போயிட்டு ஒரு மாடுக்கு போயிட்டு நம்ம இடம் நின்னோம்ல பீச்சில் போயிட்டு என்ன எதுன்னே கேட்காம, அப்போ ஏதோ நமக்கு ஒரு கூடு ஒன்று வச்சுக்கிறோம்ல. ஏதோ ஒன்று இருக்கும்போது இன்னொருத்தங்க நம்ம எதிரி ஆகிடுறோம். உங்களுக்கு தமிழ் பிடிக்கும்னா ஹிந்திக்காரங்க நம்மள ஆகாது, சவுத் இந்தியா பிடிக்கும்னா நார்த் இந்தியாக்காரங்களுக்கு ஆகாது, இந்தியா பிடிக்கும்னா பாகிஸ்தான்காரங்களுக்கு ஆகாது, ஏஷியா பிடிக்கும்னா அமெரிக்காக்காரங்களுக்கு ஆகாது, இப்படி தான் உலகம், சைனாக்காரனுக்கு ஆகாது. இப்படி தான் உலகத்தில் நம்ம ஒரு இசம் எடுத்துட்டோம்னா இன்னொருத்த ஆட்டோமேட்டிக்காக நமக்கு எதிரி ஆகிடுறான். அப்போது எப்படி தான் நம்ம அப்போ இது எல்லாத்துக்கும் தீர்வாக ஒன்று இருந்துச்சுன்னா
அது வந்து பதிலாக இருக்கும். சரி, அப்போது ஓகே, அப்போ விஜய் அண்ணா வந்து கண்டிப்பாக இது புத்தருக்கு தான் வருவார், புத்த மதம் வருவார். அந்த புத்த மதம் தான் இலங்கையில் பல லட்சம் உயிரை குடித்தது. அந்த புத்த பிச்சுக்கள் தான் ஆர்மி கூட சேர்ந்துக்கிட்டு இந்த ஊரை லட்சக்கணக்கான அந்த கிராமத்தை அடிச்சுக்கொள்ளுன்னு அவன் தான் சொன்னது. அப்போ புத்தர் எங்கே போனார்? தூங்கிட்டு தான் இருந்தார். நான் மன்னார் போகிறேன், ஒவ்வொரு இடத்துலையா விகாரம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. கிஷோர் சொன்னானே, ஜாலியாக உள்ள போய் செல்ஃபி இது எடுத்துகிற அது அழகாக இருக்குன்னு ஒரு பையன் மதிக்க மாட்டான், இதெல்லாம் ஆக்கிரமிப்பனேன்னா. நான் நேரில் பார்த்துட மாட்டோமான்னு ஆசைப்பட்ட புத்தர் ஒரு விகாரம் இப்போ எனக்கு வந்து இலங்கையில் விகாரமாக தெரியுது. ஒரு ஆக்கிரமிப்போட, ஒரு அழிவோட, ஒரு நான் ஜெயிச்சிட்டேன்னு வன்முறையை ரத்தத்தை குடித்தவனோட ஒரு 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 வீரக்கொடியாக தெரியுது. அப்போது அந்த இசமும் தோற்று போகுது. புத்தர் தோக்கலை, அது மதமாக மாறும்போது தோக்குது. அப்போது ஒட்டுமொத்த மக்களையும் சேர்க்குற எந்த ஒரு இசமும் தோற்று தான் போகுது. அப்போது எந்த புரட்சி தான் இப்போ ஜெயிச்சது? இதுதான் புரட்சியாக இருந்தது. அங்கே தான் ஜெயகிருஷ்ணமுத்தக வார்த்தை வருது, தனி மனித இன்னர் ரெவல்யூஷன். உனக்குள்ளே நீ தேடிக்கொள்கிற உண்மையை மட்டுமே தான். எந்த ஒரு இசமையும் எந்த ஒரு வெளி தீர்வு அரசியல் வழியாக வருங்கிறத நீ நம்பாத. அது கிடைக்காது, ஒருபோதும் நிலச்சி இருக்காதுங்கிறத தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிறார். நம்ம ஃபாலோ பண்ணுற ஒவ்வொரு இசமும், அதை விடுங்க, நம்ம பேரே இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் இந்த சிஸ்டமோட ஒரு பார்ட். நீங்கள் அதுக்கு ரெபலாக நீங்கள் அப்போஸ் பண்ணுறீங்கன்னா ஆல்ரெடி இருக்கிற வேல்யூஸ்க்கு நீங்கள் ஆப்போசிட்டாக தான் இருக்கீங்க. நாளையிலேருந்து நான் வந்து வேட்டி தான் கட்டிட்டு போகிறேன்ப்பா, நைட் கிளப்பு போனால், ஃபேஷன் ரோட்டில் போனான்னா அவன் பேண்ட்டு போட சொல்கிறாங்கிறதுக்கு ஆப்போசிட் தான் அந்த வேல்யூ. நீங்கள் புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ணல. இப்போ நீங்கள் புதுசாக ஒரு வேல்யூ ஒன்று க்ரியேட் பண்ணுமான்னு யோசிங்களேன். நாளைக்கு கல்ச்சரில் ஒரு வேல்யூ நீங்கள் புதுசாக க்ரியேட் பண்ண முடியுமா யோசிங்க. நீங்கள் என்ன க்ரியேட் பண்ணாலும் அது ஆல்ரெடி இருக்கிற வேல்யூவோட ஆப்போசிட் தான். யூ கான் க்ரியேட் சம்திங் வித்தவுட் மேக்கிங் அனதர் as ஆப்போசிட். நல்லா யோசிச்சு பாருங்கள். நாளையிலேருந்து நான் முடி வெட்ட போகிறேன், முடி வளர்க்கணும்னு சொன்னவனுக்கு ஆப்போசிட் அது. நாளையிலேருந்து நான் முடி வளர்க்க போகிறேன், இவன் என்ன வெட்ட சொல்கிறது? நல்லா எல்லாத்துக்குமே ஆல்ரெடி சொல்லப்பட்ட விதிகளுக்கு எதிர்முறை தான் நம்ம கல்ச்சுரல் வேல்யூ தான். அவன் எப்படி அப்போது இதிலிருந்து வெளியே வந்து எப்படி ஒரு விஷயத்தை நம்ம உண்டு பண்ணுறது? எது இப்போ பியூராக இருக்குது? அங்கே தான் இந்த இன்னர் ரெவல்யூஷனை வந்து ஜேகே பேசுது. நானுமே அது வந்து ஒரு வழிமொழிகிறேன். என்றைக்கு இந்த உலகத்தில் அத்தனை போரும் முடியும் சொல்லுங்கள்? என்றைக்கு இந்த பூமியில் இராணுவம் இல்லாமல் இருக்கும்? என்றைக்கு போலீஸ்காரங்க இல்லாமல் இருப்பாங்க? என்னைக்கு எனக்கு நியாயம் கிடைக்காதான்னு அழுகிற கண்ணீர்லாம் என்றைக்கு வடியும்? இப்படி ஏமாற்றிட்டாங்களே எங்களேன்னு எல்லாரும் ஒன்றா உட்காந்து வரவே வராத நியாயத்தை நினச்சி அழுதுகிட்டே தூங்காத இரவுகள் வந்து எப்போ முடியும்னு நினைக்கிறீங்க? நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு கும்பலோட பகுதியாக நம்ம பார்க்குற வரைக்கும் இந்த துன்பம் இருந்துக்கிட்டே இருக்குங்கிறதான் உண்மை. அது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த ஸ்ட்ரக்சரை விட்டே நம்ம வெளியே வர்றதுக்கான அந்த இன்னர் ரெவல்யூஷன் மட்டும்தான் இப்போ நமக்கு தேவை. நான் இப்போ சொல்கிறது வந்து இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றதுக்காகவோ, இல்லை உங்களுக்கு ஒரு தேவை ஒன்று இருந்துச்சுன்னா அதுக்கு எதிர்வினை ஆற்றாமல் கண்ணை மூடிட்டு தியானம் பண்ணுங்களோ, அதை நான் சொல்லவே இல்லை. எதுதான் பதிலாக இருக்குங்கிற ஒரு ஒட்டுமொத்த இந்த கிரகத்துக்கான ஒரு கேள்வியாகவே இதை எடுத்துக்கலாம். நாளைக்கு உங்களை வந்து நீ இந்த ஜாதிக்காரன் உள்ளே வராதனா மூஞ்சில் குத்தலாம். அதுக்கு வந்து எந்த ஒரு தடையும் அங்கே இல்லை, எந்த ஒரு எதிர்ப்பு நான் சொல்லலை, அந்த ஜஸ்டிஃபிகேஷனை நான் கொடுக்கல. அவன் அப்படி அவன் உங்களை வந்து கீழே பார்க்கும்போது நீங்கள் தியானம் பண்ணுறேன்னு சொல்ல வரல. அது உங்களோட நியாயம். ஒட்டு மொத்தமாக
இது எல்லாமே எப்போ முடியும் ஒரு கேள்வி நமக்கு இருக்கும்ல. இந்த தேவையே முதல்ல எனக்கே முதல்ல இருக்கணும். இந்த படபடப்போட, இந்த ஆங்ஸைட்டியோட, இந்த கடுப்போட, ஒரே கண்ணு மூக்கு நிறம் மட்டும் தானே வேறு. அப்படி என்ன இவன் மேலேன்றான், என்ன என்னை கீழேன்றான், நான் ஏன் இன்னொருத்தனுக்கு மேலேன்றேங்கிற குழப்பம் எப்போ நமக்கு தீரும் அப்படின்னா, வெளி உலகத்தில் ஒரு அமைப்பாக இருக்கிறது என்றைக்குமே சொதப்பும் போல். அது உடையும். அது ஒரு கடற்கரை ஓரமாக கட்டுற மணல் வீடு தான் மாறிதான். அது கண்டிப்பாக ஒரு கரை அது கரைச்சிட்டு போயிடும். அது நிலைக்காது. ஸோ நம்ம தாட்டே பாருங்களேன். உங்களுக்கு இருக்கிற ஒவ்வொரு எண்ணமும் இந்த கலாச்சாரத்தில் இந்த விதிகளுக்கான ஒரு எண்ணம் தான். அது உங்களுக்கு கொடுத்த ரூல்ஸ் தான். அதுக்கு எதிர்வினை தான் நீங்கள் ஆட்டுறீங்க. நல்லா யோசிச்சு. இப்போ நீங்கள் இருக்கீங்க, உங்களுக்கு தமிழ் எண்ணம் தான் உள்ளே இருக்கும். இன்டர்நேஷ்னல் தாட்ஸ்லாம் இருக்காது. தமிழ் தாட்ஸ் தான் உள்ளே இருக்கும். ஷோரை பார்த்தா பின்னாடி ஓடுவோம். தேட்டரில், சினிமா தேட்டரில் முதல்ல உட்காந்து கற்றுவோம். இப்போது அம்மா சென்டிமெண்ட்ஸ்லாம் நமக்கு தண்ணி வரும், இங்கிலீஷ்காரன் சிரிப்பான். நான் ரொம்ப ரொம்ப அவுட்லைனாக கிராண்டாக சொல்கிறேன். நம்ம நிலத்துக்கான தாட்டு தான் உங்களுக்கு இருக்கும். உங்களோட எமோஷன் பக்கத்து ஸ்டேட்டுக்காரனுக்கு இருக்காது. அவன் கல்ச்சர் வழி வேறு விஷயத்தை சென்டிமெண்ட்டாக பார்க்கும், வேறு சில விஷயத்தை அழுக்காக பார்க்கும். ஸோ உங்களுக்கு மைண்டில் ஓடுற தாட்டே நீங்கள் தான் புதுசாக க்ரியேட்டிவாக யோசிச்சதில்லை. அது ஆல்ரெடி பல 1000 வருஷமாக ஒரு செலக்டிவ் குரூப்பு, சில மொழி மட்டும் பேச சில பேர் ஃபில்ட்ரு பண்ணி இதை வச்சுக்கலாம் மெயின்டைன் பண்ண தான் இப்போ உங்களுக்கு வந்திருக்கு. நீங்கள் புரட்சி பண்ணால் கூட அதுக்கு ஆப்போசிட்டாக தான் நீங்கள் இது புரட்சி பண்ண முடியுமே தவிர, அதை விட்டு தாட்டு வழியாக நீங்கள் வெளியே வர முடியாது. நாளையிலேருந்து இப்படி நான் பண்ண போகிறேன், அது மூலமாக இதில் தான் வெளியே வர போகிறேன்னு ஒரு ஆக்டிவிட்டி ஒன்று சொல்லுங்கள் பார்க்கலாம். நாளைக்கு நான் இந்த ஆக்டிவிட்டி பண்ணுறது மூலமாக இந்த ஒட்டுமொத்த ஸ்ட்ரக்சர்லேருந்து வெளியே வர போகிறேன் அப்படிங்கிறது ஒன்று இல்லை. இது புரிஞ்சாலே நான் சொல்ல வருது உங்களுக்கு புரியும். நீங்கள் எதிர்வினையாற்ற, புரட்சி பண்ணுற, அப்போஸ் பண்ணுற எந்த ஒரு தாட்டுமே ஆல்ரெடி ஒருத்தன் சொன்ன தாட்டுக்கு ஆப்போசிட் தான். அப்போ ரெண்டுமே தான் இருக்கும். இந்த தாட்டு தான் சிறந்த தாட்டுன்றது சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் இருக்கிறீங்கன்னு ஆப்போசிட்டாக ஒருத்தன் வந்துடுறான்ல, அப்போ அவன் பக்கம் நியாயத்தை போட்டு மல்லு கட்டிக்கிட்டு இருப்பான். இங்கே தான் பிரச்சனை. இப்போ உண்மையிலே உங்களுக்கு இந்த சிஸ்டம் விட்டு நீங்கள் வெளியே வரணும்னா என்ன பண்ணுறது? ஒரே வழி தாட்லெஸ் அவேர்னஸ் மெடிடேஷன்னு இந்த உள்ளுக்குள்ளே ஓடிடுறது தான். வெளியில் அதற்கான பதில் இல்லை மக்களே. அப்படி இருக்குன்னா எனக்கு சொல்லுங்கள், நான் இப்போ ஏற்றுக்கிறேன். இது தானே, இந்த கொள்கை தானே, இந்த தலைவர் தானே, இந்த புத்தகம் தானே, இந்த ஒரு கோட்பாடு தானே, இது படிங்கண்ணே, உலகத்தில் அன்றைக்கி எல்லா சண்டையும் நின்றும்ண்ணே, மக்கள் எல்லாம் ஒத்துமையாக இருப்பாங்கண்ணே, எல்லாரையும் ஈக்குவலாக பார்ப்பாங்கண்ணே, எல்லாம் சுபிக்ஷமாக இருப்பாங்கண்ணே, யாருமே காசு அவங்க மட்டும் சேர்த்து வச்சுக்க மாட்டாங்க, எல்லாருக்கும் எல்லாமே என்று பகிர்ந்தளித்து எந்த ஒரு விரோதமும் இல்லாமல், ஒருத்தனை மேலேயும் தன்னை கீழேயும் பார்க்காம, இன்னொருத்தனை அடிமைப்படுத்தாமல், கொடுமைப்படுத்தாமல், அவங்க உயிர் எடுக்காமல், இது தானே அப்படின்னு ஒன்று சொல்லுங்கள், நான் ஏற்றுக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா இந்த பாட்காஸ்ட்கான தேவையே இப்போ இருந்திருக்காது. நீங்களும் அதை கேட்டிருக்க தேவையே உங்களுக்கு இருந்திருக்காது. அண்ணன் சும்மா சொல்கிறார் அந்த அடி நீங்கள் போயிருந்துருக்கலாம். அப்படி இல்லைங்கிறது அடிமனசில் இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் தெரியும். பாலஸ்தீனில் இறந்த ஒவ்வொரு உயிரும் கடைசி வினாடியில் கடவுள் நம்பிக்கை இல்லாமல் தான் இறந்துருப்பாங்க. எவ்வளோனா நீங்கள் மல்லு கட்டலாம், அதெல்லாம் இல்லைன்னு, அது அந்த வலி இருந்திருக்கும் மட்டும் தான் தெரியும். அவங்க அழுவையெல்லாம் கிளிப்பெல்லாம் பார்க்கும்போது என்னை ஏன் இந்த நிலத்தில் படைச்சான்னு தான் அவன் கதறியிருப்பான். ஒவ்வொரு மனுஷனும் மக்களோட மக்களாக சேரும்போது நான் இந்த இனம், நான் இந்த நிலத்துக்காக, இந்த மக்களுக்காகன்னு எல்லாம் போகிறான், தான் உயிரையே தர போகிறான். ஆனால் அந்த கடைசி நொடியில் அவன் தன்னை பற்றி கண்டிப்பாக யோசிப்பாங்கிறது தான் என்னோட ஒரு கேஸு. எனக்கு ஏன் தான் நடக்கணும், நான் ஏன் மற்றவங்க மாதிரி நிம்மதியாக வாழ முடியல. இந்த வார் படம்லாம் பார்த்தீங்கன்னா சோல்ஜர்ஸ் போயிட்டே இருப்பானுங்க, சண்டை போயிட்டே இருக்கும், டக்குன்னு ஃப்ரீஸ் ஆகிடுவானுங்க.
அந்த ஒரு ஷாக் ஒன்று இருக்கும், ஷெல் ஷாக். ஃப்ரீஸ் ஆகிட்டு டக்குன்னு அவன் வீட்டில் ஒய்ஃபோட புள்ளியோட உட்காந்து நிம்மதியாக சாப்பிட்டு தூங்குற விஷுவல் ஓடும். இது எல்லா கிரியேட்டரும் இப்படி சீனி எழுதிடுவான். இதெல்லாம் நான் எதுக்காக பண்ணிக்கிட்டு இருக்கேன்? யாரோன்னு அமிச்சாங்க, யாரோ ஒருத்தனை சுட்டுக்கிட்டு இருக்கேன், ஒன்று அவன் சாமல் இல்லை நான் சாவேன். அப்போ என் வீடு என்ன ஆகும் சொல்லுமா, அவன் நெத்தியில் டக்குன்னு புல்லட் அடிக்கும். இதுதான் ரியாலிட்டி, இதுதான் உண்மை. எல்லாருமே வெற்றிவேல் வீரவேல் தாய் மண்ணே வணக்கம்னு யாருமே உழுது சாவறதில்லை. இது இப்போ அமரன் படம் பார்த்தோம், ஜாலியான ஒரு நல்ல கமர்ஷியல் படமே எடுத்துப்போமே, இவ்வளோ டீப்பாலாம் போகிறோம். அதிலே கடைசியாக சாரடின்னு மனைவிக்கு சாரி தான் சொல்கிற வார்த்தையாக தான் அவருக்கு வருது, அந்த முக்குந்துக்கு வருது இல்லை. அந்த மன்னிச்சிருங்கிற வார்த்தை அந்த இடத்துல வருது இல்லை. தப்பு பண்ணிட்டானோ, அவளாவது நிம்மதியாக பார்த்துருக்கலாமோ, அந்த கடைசி நொடி வந்து நானுங்கிறது வந்துடும். அப்போ நான் அந்த இடத்துல தான் யோசிக்கிறேன், தமிழ் மண்ணையே விட்டுருங்க, நான் தமிழ்நாட்டிலே பிறக்கல, வேறு ஏதோ ஊரில் பிறந்திருக்கேன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் எல்லோரும் நினச்சிக்கோங்களேன், இன்றைக்கி இந்த மண்ணில் நீங்கள் ப்ராபர்ட்டியில் பிறந்தனால இந்த ஊருக்கு நம்ம ஃபீல் பண்ணலாம். எனக்கு என் மொழி முக்கியம், நான் அதுக்காக சண்டை போடுவேன், எனக்கு வந்து இந்தந்த ஐக்கான்லாம் முக்கியம், இதுக்காக டிஃபெண்ட் பண்ணுறேன், ஹிந்தியை நான் ஏற்றுக்க மாட்டேன், இது இந்த ஊரில் பிறந்தால. தப்பி தவிர அப்படி இந்த பக்கத்து ஊரில் ஆந்திராவில் பிறந்திருந்தீங்கன்னா, ஸோ அப்போ ஒட்டுமொத்தமாக நம்ம யோசித்தா ஏன் இந்த ஒட்டுமொத்தம் பூமிக்குன்னு என்னடா இந்த ஆள் ரொம்ப ஓவராக எர்த்துக்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கான்னு நீங்கள் யோசிக்கலாம். கிரிஞ்சு பண்ணுறாரு அண்ணன்னு. ஓவராக நீ உட்காந்துட்டு தமிழ்நாட்டில் உட்காந்து என்ன எர்த்துக்கெல்லாம் பேசணும். சிம்பிளாக சொல்கிறேன், ஒட்டுமொத்தமான ஒரு தீர்வு ஒன்று இருக்கும்போது தான் நம்ம எல்லாருக்குமே தீர்வு ஆகிடும். சரி, தாக எடுக்குது, இது என்ன குடிக்கிறீங்க? தண்ணி குடிக்கிறீங்க, தமிழ் தண்ணி குடிக்கல, தண்ணி குடிக்கிறீங்க, தீர்வு முடிஞ்சு போச்சுல்ல. இது உலகம் ஃபுல்லாக தான். நீங்கள் உலகம் ஃபுல்லாக அந்த பாட்டில் எடுத்து நான் தண்ணி குடிச்சுன்னா தாகம் போயிடும். தமிழ் தண்ணின்னு ஒன்று இல்லை, தமிழ் தண்ணி ஆந்திரா தண்ணின்னு ஒன்று கிடையாது இல்லை. 2+2 4 தான், கணக்கு முடிஞ்சிடும், உங்கள் வேலை நடந்துடும். நீங்கள் 50 ரூபா ஆட்டோனா 60 ரூபா 100 ரூபா கொடுத்தீங்கன்னா திருப்பி 50 ரூபா தராருல்ல. ஒரு தீர்வு ஒன்று இருக்குல்ல. அதனால தான் பணம் உலகம் ஃபுல்லாக வேலை செய்யுது. பணம் உலகம் ஃபுல்லாக ஒரே தீர்வு தான் கொடுக்கும். இதை கொடுத்தா அதை கொடுப்பான், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதையே மக்கள் கொண்டாட ஆரம்பித்தாங்கன்னா வெளி உலகத்தில் எல்லாத்தையும் சமமாக பணம் தான் பார்த்துச்சு. உங்ககிட்ட உங்ககிட்ட ஒரு 40,000 ரூபா இருக்கா, நீ ஃப்ளைட்டில் போ. 4,000 ரூபா இருக்கா, ட்ரெயினில் போ. வெறும் 1,000 ரூபா தான் இருக்கா, பஸ்ஸில் போ. 100 ரூபா தான் இருக்கா, லிஃப்ட்டு கட்டு போ. நீ யாராவனா இருந்துட்டு போ. இப்போ உங்கள் கையில் என்ன இருக்குது? யாராவனா இருந்துக்கோ, எங்கே வேணால் பிறந்துக்கோ. இப்போ உங்ககிட்ட எவ்வளோ இருக்குது? இந்த ஒரு அவனுக்கான ஒரு வேல்யூவை ஒரு நோட்டு கொடுக்க ஆரம்பிக்கும் போது அதை அபகரிக்கணுங்கிறது எல்லாருக்கும் வர ஆரம்பிச்சிது. அதுக்கு ஏன் பணம் மேலே ஒரு ஆசை வர எல்லாருக்கும் வர ஆரம்பிக்குதுன்னா, அவங்களுக்கு வந்து நமக்கு எந்த பக்கமும் நியாயம் கிடைக்கலங்கிற கோவம், இது நம்ம கையில் இருந்தால் கிடைச்சிருதுலேங்கிற வந்துடுது. அதாவது பணக்காரங்க எல்லாருமே தன் பாஸ்ட்டை வந்து பேசுகிறத சொல்லுவாங்க. பரம்பரை பணக்காரங்க பேச வேண்டிய தேவையில்லை. கஷ்டப்பட்டு வந்தவன், நான்லாம் அந்த காலத்தில் சைக்கிளில் போகும்போது தம்பி ஏன் வருதுன்னா, அவனுக்கு அந்த பெயினை போக்குறதுக்கான ஒரே தீர்வு அது ஒன்று தான் இருந்திருக்கு. சரி, இப்போ பணத்தை நீங்கள் ஒரு அரசியல் அது ஒரு இசமாக வச்சுக்கலாமாண்ணே, அது ஒரு பதில் கொடுக்குதில்ல, அதுதான் பதில் கொடுக்குதா சொல்லுங்கள். எல்லோரும் நியாயமாக தான் பணம் சேர்க்குறாங்களா சொல்லுங்கள். அவங்களுக்கு தேவையான பணம் தான் அவங்கக்கிட்ட இருக்கா, சும்மா சொல்லுங்கள். அதுவும் இல்லை, உங்களுக்கு அது கையில் வந்துருச்சுன்னா அது உங்களுக்கு நேர்மையாக இருக்குது. உங்கள்கிட்ட 500 ரூபா இருக்குது, அதுக்கான பொருளை நீங்கள் வாங்கிக்கலாம். அதுங்க கையில் வர்றதுக்கு உங்களுடைய ஆன்மா என்ன ஆகுதுன்னு யோசிக்கும் போது தான் அது உண்மையான ஒரு தீர்வான உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இங்கே தான் உள்முக பயணம். வார்த்தைலாம் தமிழில் பெருசாக இல்லைடா, தப்பாக எடுத்துக்காதீங்க. இதெல்லாம் சொல்லி தான் உள்முக தேடல். இதை வச்சுக்க, நம்மளே அப்புறம் அழகான வார்த்தை வச்சுக்கலாம். நம்மளே தேடிக்கிறது மட்டும்தான் ஒரே தீர்வு, அதுதான் ஒரே புரட்சி. கெட்டிங் அவுட் ஆஃப் எக்ஸிஸ்ட். ஆனால் இது போய் நீங்கள் வெளியே எடுத்து இப்போ எல்லாத்தையும் நீங்கள் சொல்லவும் முடியாது. ஸோ யாருக்கெல்லாம் அதுக்கான வழி இருக்கோ தப்பிச்சிக்கிங்க, நான் அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அப்படி வேணால் எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த மேட்ரிக்ஸை சூப்பராக காட்டுவான். நீயும் என்னையே சூஸ் பண்ணுற, எல்லாருக்குமே நீ கூப்பிட்டுருக்கலாமேனா, எல்லாருக்குமே தப்பிக்கிறதுக்கு ஆசை இல்லைடா அப்படிம்பார். சில பேருக்கு தோணும், தப்பிச்சிட்டு வேணால் ஜியான் வேணால் வந்துக்கோ, வேணால் அதுக்குள்ளே இருந்துக்கோ, தப்பிக்கிறதுனா உன் சாய்ஸு தான். சில பேருக்கு தான் தோணும், வீடு
எரிஞ்சிக்கிட்டு இருக்குது, முடிஞ்சவன் தப்பிச்சுக்கொண்டா என்னால் சொல்ல முடியுதே தவிர. ஏன்னா ஏசுநாதர் இதை போய் பண்ணார், எல்லா ஊர்லேயும் போய் பண்ணார், அவங்க ஊரில் போய் பண்ணார். கண் இருக்கிறவன் பார்த்துக்கோ, காது இருக்கிறவன் கேட்டுக்கோன்னு அவனை தூக்கி சிலுவையில் அடி அப்படின்ட்டாங்க. ஏதோ பேசிக்கிட்டு இருக்கான், அதான் நடக்கும். யாருக்கும் உண்மையை கேட்கணுங்கிற ஆசையும் கிடையாது. இப்போ நம்ம பாலஸ்தீனில் போய் தியானம் பண்ணுங்க, அவங்க மேலே இஸ்ரேல் குண்டு போடாதுன்னு சொல்ல முடியுமா என்ன? ஸோ இது எதுவுமே இப்போதைக்கு தீர்வு இல்லை, இப்போதைக்கு போயிட்டு இருக்கிற பிரச்சனைக்கு. ஆனால் இனிமே ஃப்யூச்சரில் ஒரு தீர்வு வரும்னா உங்களோட இன்னர் ஜேர்னி தான் தீர்வாக இருக்குமே தவிர வெளியில் ஒன்று இருக்குங்கிறத நம்பாதீங்க. இது எல்லாருக்குமே சொல்கிறேன், இதை கேட்டுட்டு இருக்கிற அத்தனை பேருக்குமே. ஏன்னா ரொம்ப மைன்யூட்டான ஒரு டிஃப்ரென்ஸ் தாட் அப்படிங்கிறது. ஆன்மீகம்ங்கிறது ஒரு தவறான வார்த்தையாகிடுச்சு. அது தினசரி நமக்கு கடைப்பிடிக்கிறது விஷயமா இருக்கணும். அதில் எந்த ஒரு கடவுளின் புத்தகமோ, எந்த ஒரு சடங்கோ, எந்த ஒரு மந்திரமோ, எந்த ஒரு ஐதீகமோ, எந்த ஒரு புராண கதையோ இல்லாத தினசரி வாழ்வை ஒரு அதிசயமாக பார்க்குற ஒரு ஆன்மீகம் திருப்பி வரணும். ஒவ்வொரு செகண்டையும் பாஸ்ட்டையும் ஃப்யூச்சரையும் நினச்சி யோசிக்காமல், வருந்தாமல், குழம்பாமல், பொறாமப்படாமல் நிகழ்காலத்தை அதோட ருசியிலேயே ருசிக்கிற ஒரு ஆன்மீகம் ஒன்று வரணும். கூட இருக்கிற எல்லா மக்களையும் நீங்கள் சமமாக பார்க்க வேணாம், யூனிக்காக பார்க்கணும். ஒவ்வொருத்தனும் இந்த பூமியில் யூனிக், அவன் அளவில் அழகாக இருக்கான் பார்க்கணும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம யாருக்கும் தொல்லையாக இல்லாத மாதிரி இருக்கணும். நம்மளை யாரும் தொல்லை பண்ணாதபடியும் பார்த்துக்கணும். இது கொஞ்சம் கொஞ்சமாக பரவும். எனக்கே சந்தோஷம், இவ்வளோ பேர், இவ்வளோ லட்சம் பேர் இந்த பாட்காஸ்ட்டை கேட்டிருக்காங்கன்னா நானே இந்த வேலையை ஆரம்பிச்சிட்டேன்னு அர்த்தம். நான் ஓஷோ புக் படித்தேன்னே, ஒரு பையன் நான் தியானம் கற்றுக்கிட்டேன், நல்லா இருந்துச்சுன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. நான் வீலாகலை மெடிடேஷன் பண்ணேன், ஒரு 2000 பேர் பார்த்தாங்க. நான் இது வரைக்கும் எவ்வளோ வருஷம், எவ்வளோ வீடியோ லட்சக்கணக்கில் வியூஸ்லாம் வந்திருக்கு. அந்த 2000 வியூஸ் எனக்கு ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. ஒரு ஓப்பன் யூடியூப்பில் ஒரு சேனலில் என்னால் மெடிடேஷன் பண்ணி காட்ட முடியுது. கீழே யாரும் என்ன கிண்டலும் பண்ணலை, அது ஒரு பெரிய சாதனையாக பார்த்தேன். ஸோ த இன்னர் ரெவல்யூஷன். ஸோ எல்லாருக்குமான தீர்வு தான் இந்த எபிசோடில் பேசுகிறது. இது ஒரு நிலப்பரப்புக்கு, ஒரு நிலம் சார்ந்த ஒரு தீர்வு இல்லை, அது தவறாயிடும். இது ஜென்ரேஷன் பை ஜென்ரேஷன் பை ஜென்ரேஷன் இந்த நியூஸ் போய் 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 நீனு உன் பையன் அவனுக்கு அவன் பையன்னு போயிட்டு ஒரு 500 வருஷம் கழித்து எல்லோரும் இந்த இன்டர்நெட்டு பெருசாக வளர்ந்து, டெக்கு பெருசாகி, சிங்க்ரனிசிட்டி எல்லாருக்கும் நடந்து, மேஜிக் எல்லாருக்கும் புரிஞ்சு, எல்லாருக்கும் மெடிடேஷன் ஜேர்னியெல்லாம் புரிஞ்சு, எல்லோரும் வாழ்க்கையில் எல்லாத்தையுமே ஹாப்பியாக, ஒரு க்ளோரிஃபைடாக, ஒரு யூனிஃபைடாக பார்க்க ஆரம்பித்து, ஒரு வருஷத்தில் 2500 முறை பூமியில் எல்லோரும் ஒத்துமையாக வாழ்ந்தாங்கன்னு சொல்லிட மாட்டாங்களா என்ன? அந்த ஆசையோடு அந்த பாட்காஸ்ட்டை முடிக்கிறேன். நன்றி. இது உங்கள் விஜயவரதராஜின் ஓக்லொலி.